Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 18 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நான் கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் வாக்கபாய்ஸ் கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. வாக்கபாய்ஸ் எல்லாரையும் பார்த்து நீங்க வந்து குரூப் ஸ்டேஜஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணீங்க. அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படினு சொல்றேன். சுபாசா வந்து உன்னோட இன்ஜூரி எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேக்குறா. அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு தான் வருது. ஆனா என்னால ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாட முடியும் அப்படினு சொல்லிட்டு வாக்கபாய்ஸ் சொல்றான். என்னது ஒரே ஒரு மேட்ச் தானா அப்படினு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஆமா ஒரே ஒரு மேட்ச் தான். அதுவுமே வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆமா ஃபைனல்ஸ் தானே, நாங்க வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ் வர வாரோம் அப்படினு சுபாசா சொல்றேன். இப்போ மீதி இருக்க 16 டீமுக்கான மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபொரானோ டீமுக்கு தான் நடக்குது. அதாவது மாட்சியாமாவோட டீம், அவங்க டீம் வந்து ஆப்போனன்ட் ஈஸியாவே வின் பண்ணிடுறாங்க 4-0 ன்னு சொல்லிட்டு. அடுத்து மிசிகியோட டீம் ரொம்பவே ஈஸியா வின் பண்ணிடுறாங்க. மிசிகி வந்து கேம்ல விளையாட கூட இல்ல, அப்புறம் தான் அவங்க பிளேயர்ஸ் விளையாண்டு 5-0 ன்னு சொல்லிட்டு ஈஸியா வின் பண்ணிடுறாங்க. அடுத்து மெய்வா எஃப்சியுமே ஆப்போனன்ட் போட்டு செம்மையா கிரஷ் பண்ணிருக்காங்க. 10-0 ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா வின் பண்ணிருக்காங்க அவங்களும். ஆனா இங்க பிரச்சனையே வந்து நான்கட்சு டீமுக்கு தான். நான்கட்சு டீமோட ஆப்போனன்ட் வந்து குண்டா ஒரு கோல் கீப்பர் இருப்பான் தெரியுமா, அவன் டீம் தான். சுபாசாவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கோலுக்குள்ள அடிச்சலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பட் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அவனை தாண்டி ஒரு பால் கூட கோல் போகவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அந்த கோல் கீப்பர் வந்து இப்ப நடக்கிற டோர்னமெண்ட்ல இதுவரை ஒரு கோல் கூட ஆப்போனன்ட் டீமுக்கு கொடுத்ததே கிடையாது. அந்த மாதிரி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கோல் கீப்பரா வேற இருக்கிறான். அவனுமே சுபாசாவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வர நீ நிறைய கேம்ஸ்ல நிறைய கோல் அடிச்சிருக்கலாம் தம்பி, ஆனா இன்னைக்கு வந்து உன்னால ஒரு கோல் கூட இங்க அடிக்க முடியாது. போன வருஷம் வாக்கபாய்ஸ் ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்தான் தெரியுமா, ஆப்போனன்ட்ஸ் ஒரு கோல் கூட அடிக்க விடாம டோர்னமெண்ட் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தது. அந்த ரெக்கார்ட் வந்து இப்ப நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படியே அவன் பால் அங்க இருந்து செம்ம பவர்ஃபுல்லா ஒரு கிக் பண்றான். அது டைரக்டா நான்கட்ஸ் கோலுக்கு கிட்டயே போகுது. அவ்வளவு தூரத்துக்கு கிக் பண்றான். அவங்க டீமோட ஸ்பைக்கர் வந்து அதை கரெக்டா ஹெட்ல வாங்கி பால உள்ள தள்ளி கோல் போடவும் செஞ்சிடறான். ரொம்பவே ஃபாஸ்டான கவுண்டர் அட்டாக் மூலமா இப்ப அவங்க வந்து ஒரு பாயிண்ட் லீடிங் போயிடுறாங்க. சரி ஒரு கோல் தானே பேருக்கு, இதுக்கப்புறம் நம்ம நிறைய கோல்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கட்ஸ் டீம் ஃபயர்டா தான் இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்னதான் கிக் பண்ணாலும் அவனை தாண்டி ஒரு கோல் கூட இவங்களால அடிக்கவே முடியல. டிஃபென்ஸ் அவ்வளவு சாலிடா இருக்குது. அவன் இந்த வாட்டி வந்துட்டு ஒரு லாங் பாஸ் அவங்க டீம் பிளேயர்ஸ்க்கு கிக் பண்றான். ஆனா இந்த வாட்டி வந்துட்டு மிசாகி அந்த பால உள்ள வந்து ஸ்டீல் பண்ணிடுறான். அப்படியே மிசாகி இப்ப பால ட்ரிபிளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கான். இவங்க கிட்ட ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகல. சோ லாங் ரேஞ்ச்ல இருந்து நான் வந்து ட்ரை பண்றேன். இவன் ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால இவனால ரொம்ப தூரத்துக்கு மூவ் பண்ணல முடியாது. அதனால நான் வந்துட்டு ஏதோ ஒரு கார்னரை எய்ம் பண்ணி கிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி கொண்டு வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு கார்னர்ல எய்ம் பண்ணி கிக் பண்றான். ஆனா அவனோட மூவ்மெண்ட்டுமே செம்ம ஷார்ப்பா இருக்குது. கொஞ்சம் மூவ் பண்ணி கரெக்டா ஜம்ப் பண்ணி ஒரு கையை வச்சு அந்த பால் வந்துட்டு கேட்ச் பண்ணிடுறான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களை கண்டிப்பா கோல் அடிக்க விட மாட்டேன், இந்த டோர்னமெண்ட்ல நான் தான் நம்பர் 1 கோல் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எல்லா நான்கட்ஸ் பிளேயர்ஸும் சுபாசா கிட்ட என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணுமே இல்ல, இது பிரச்சனையே கிடையாது. வாக்கபாய்ஸோட ஒரு பெஸ்டான கோல் கீப்பர்லாம் யாரும் இங்க கிடையாது. இந்த வாட்டி நான் வந்துட்டு கண்டிப்பா ஸ்கோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அவன் இப்பயும் பால் வந்துட்டு லாங் பாஸா தூக்கி எறிஞ்சிடுறான். அவங்க டீம் பிளேயர்ஸ் தான் பால் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு போறாங்க. அதுக்கும் அவன் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இவன் இவன்ட்ட பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து டீம் லீட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட பால் வரப்ப சுபாசா வந்துட்டு அவன் ஸ்டீல் பண்ற மாதிரி வேகமா ஓடி போறான். அந்த பிளேயர் கொஞ்சம் பதறிடுறான். நீ பால் லெஃப்ட்ல இருக்கவன்ட்ட பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல் கீப்பர் வந்துட்டு சொல்றான். அவனுமே பாஸ் பண்ண ட்ரை பண்றான். இசிசாக்கி நீ பால் ஸ்டீல் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கத்துறான். அதே மாதிரி இசிசாக்கி வந்துட்டு பால் ஸ்டீல் பண்ணிடுறான். அவன் வந்து நேரா டெப்பே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். டெப்பே வந்து திரும்ப சுபாசா கிட்ட கொடுத்துறான். அவங்கள ஒண்ணா வரவிடாம தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோல் கீப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். எல்லாரும் முன்னாடி வராங்க. சுபாசா நோக்கி 2 பேர் வரும். சுபாசா வந்து அவனுக்கு பின்னாடி இருந்த இசாவா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அப்படியே சுபாசா முன்னாடி ஓடி போனதுக்கு அப்புறம் இசாவா வந்து திரும்ப சுபாசா கிட்டே கொடுத்துறான். இந்த மாதிரி ஒரு சூப்பரான காம்பினேஷன் பிளேவை போட்டு சுபாசா வந்து முன்னாடி இப்ப மறுபடியும் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். நேரா நான்கட்ஸோட கோச்சுமே நினைக்கிறாரு இவங்க 2 பேரும் என்னதான் வேற வேற ஸ்கூல்ஸா இருந்தாலும் அவங்களோட கோஆர்டினேஷன் வந்து இந்த அளவுக்கு சிங்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சுபாசா வந்து இந்த வாட்டி பெனல்டி ஏரியாக்கு வெளிய இருந்தே பால கிக் பண்ண வந்துடுறா. வாக்கபாய்ஸோட பெட்டரான கோல் கீப்பர்லாம் யாரும் கிடையாது. அதனால இங்க இருந்தே ஷூட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான கிக் கொடுக்குறான். இதை நான் வந்துட்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோல் கீப்பர் பறந்து வந்து கரெக்டா 2 கையில கேட்ச் பண்ணிடுறான். இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்குது. அவன் கையவே பிரிச்சுக்கிட்டு பால் கோல்குள்ள விழுகுது. சூப்பர் டா சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாய்ஸ் வந்துட்டு டிவில பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வாக்கபாய்ஸோட கோச்மே சொல்றாரு, ஆமா சுபாசா வந்துட்டு உனக்கு அகைன்ஸ்டா கேம் விளையாடுறப்ப 2 கோல் போட்டான். ரெண்டுமே வந்துட்டு பெனல்டி ஏரியாக்கு வெளிய இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணல. பெனல்டி ஏரியாக்கு உள்ள வந்து தான் சுபாசா ஷூட் பண்ணி பாயிண்ட் எடுத்தான். வெளிய இருந்து அவன் வந்துட்டு உனக்கு அகைன்ஸ்டா பாயிண்ட் எடுக்க முடியல. ஆனா இப்ப வந்துட்டு அவன் பெனல்டி ஏரியாக்கு வெளியே தான் இருந்து ஷூட் பண்ணி பாயிண்ட் எடுத்தான். இதுல இருந்து அவன் வந்துட்டு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றான். அந்த கோல் கீப்பர் வந்துட்டு உன்னை விட ஸ்ட்ராங்கானவே இல்லன்னு சொல்லிட்டு சுபாசா ப்ரூவ் பண்ணி காட்டுறான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பால மிஸ் ஆகி தான் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்து சுபாசா கிட்ட இப்ப பாஸ் பண்றான். இந்த வாட்டி அவனை ஸ்கோர் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல் கீப்பர் வெறி ஆயிடுறான். சுபாசாவை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவன் பக்கத்துல வந்துடுறான். ஆனா அந்நியாரம் சுபாசா வந்துட்டு நேரா டெப்பே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சோ அந்த இடம் ஃப்ரீ ஆயிடுது. டெப்பே வந்துட்டு ஈஸியாவே கோல் போட்டுறான். இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே கம்ப்ளீட் ஆகுது. நான்கட்ஸ் டீம் தான் ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. இப்ப செகண்ட் ஹாஃப்மே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லயுமே வந்து நான்கட்ஸ் தான் நல்லா டாமினேட் பண்றாங்க. அந்த கோல் கீப்பரை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணி விட்டாங்க. ரொபர்டோ நினைக்கிறாரு நான்கட்ஸ் டீம் ஸ்டார்டிங்ல விளையாண்டப்ப இந்த அளவுக்கு கோஆர்டினேஷனோட விளையாடல. ஆனா இப்போ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப கோஆர்டினேஷனா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்லயுமே நான்கட்ஸ் டீம் 2 கோல் ஸ்கோர் பண்ணி இப்ப 4-1 சொல்லிட்டு பாயிண்ட் இருக்காங்க. நான் வந்துட்டு தோத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு சுபாசா நீ தான். உன்னை வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோல் கீப்பர் வெறியாய் முன்னாடி சுபாசா நோக்கி வேமா ஓடி வரான். உன்னோட இந்த ரைட் லெக் நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கோல் போட வரும்போது கரெக்டா இவன் 2 கையை வச்சு சுபாசாவை அட்டாக் பண்ணவே வந்துடுறான். சுபாசா வந்து லைட்டா ஜம்ப் பண்ணிடுறான். அப்படி ஜம்ப் பண்ணி ஏர்ல இருக்கும் போதே அந்த டைம்ல பால் வந்துட்டு கிக் பண்ணி அப்பவே ஒரு கோலையும் ஸ்கோர் பண்ணிடுறான். அந்த கோல் கீப்பர் அப்ப ரொம்பவே அப்செட்டா உட்கார்ந்திருக்கான். நேரா சுபாசா வந்துட்டு நாகனிசி நீ வந்துட்டு என் மேல இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணதுக்கு பதிலா பால ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படின்னா இந்த கோலை நீ தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாவே தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகனிசி வந்துட்டு அவனோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிக்கிறான். இந்த கோல் கீப்பரோட பேர் வந்துட்டு நாகனிசி. இப்போதைக்கு இந்த பேரை நீங்க ஞாபகம் வேணாம். இன்னும் ரொம்ப லேட்டரா நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் வேணா இவன் ரிட்டர்ன் வருவான். அப்போ வந்து நான் மறுபடியும் வந்துட்டு சொல்லிக்கிறேன். நான்கட்ஸ் டீம் இப்ப 5 ஆப்போனன்ட் டீம் 1 அப்படின்னு சொல்லிட்டு கேம் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நான்கட்ஸ் டீம் இந்த 16 டீம்ல இப்ப 8 டீம் செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த 8 டீமுக்கு வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்குது. அதுல 4 டீம் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த அந்த கேம் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெய்வா எஃப்சி வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் மாட்சியாமாவோட டீம் வின் பண்ணிடுறாங்க. அடுத்து நான்கட்ஸ் டீம் ரொம்ப ஈஸியா ஆப்போனன்ட்
டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணிடுறாங்க. நான்கட்சி டீமோட கோச்சுமே வந்துட்டு இன்னைக்கு கேம் நீங்க சூப்பரா விளையாண்டீங்க, அதுக்கடுத்து நடக்க போற மேட்சஸ்ல எந்த டீம் வின் பண்ணி வருதோ அதுக்கு கூட தான் நம்ம செமி விளையாட போறோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படியே எல்லாமே அவங்க பிளான் பண்ண மாதிரி போச்சு அப்படின்னா முசாசி ஸ்கூல் தான் அதுல வின் பண்ண போகுது அப்படின்னு நான்கட்சி பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆமா, முசாசி ஸ்கூல் தான் நமக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது. அதுலயும் ரொம்ப முக்கியமா மிசுகி வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கான ஒரு பிளேயர். அவன் என்னதான் எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சாலும் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கும் மேல ரொம்ப அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் கூட ஃபுல்லா விளையாடல, எதுவும் இன்ஜுரியா என்னன்னு சொல்லிட்டு கூட தெரியல அப்படின்னு இசிசாக்கி சொல்றான். ஆமா, மிசுகி வந்துட்டு கேம்குள்ள விளையாடுறது ரொம்பவே ரேரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சும் சொல்றாரு. இப்போ மிசுகி வந்துட்டு அவங்க கோச் கிட்ட பேசுறான். கோச், இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டோர்னமெண்ட், அது வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியல, அதனால என்னோட பெஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி கேக்குறான். இருந்தாலும் நீ சுபாஷா கூட இந்த லெவலுக்கு போய் லேண்ட் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றேன், என்னால இதுல வந்துட்டு கன்வின்ஸ் ஆக முடியல, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடக்க போற கேம்ல வந்து நீ ஃபுல்லா வெளியவே உட்காரு, அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க கோச் சொல்றாரு. இது வந்துட்டு அவங்க டீமோட மேனேஜருமே அங்க ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு ஓடிடுறா. அதை வந்துட்டு மிசுகி பாத்துறான். அப்ப அந்த பொண்ணு நேரா சுபாஷா கிட்ட ஓடி வந்து, சுபாஷா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தனியா பேச வரா. அவங்க ரெண்டு பேரும் தனியா நின்னுகிட்டு இருக்கிறதுக்கு பாஸ்மே அங்க வந்துடுறாங்க. என்னது இவா சுபாஷா கூட இருக்கிறாளா, எதுக்கு சுபாஷா கூட இவ தனியா நின்னுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்போட இருக்கா பாஸ். அந்நேரம் பார்த்தா அந்த பொண்ணு கையை பிடிச்சலாம் பேசுது சுபாஷாவை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஷாக்கா போயிருது. ஆனா அந்த மேனேஜர் பொண்ணு சுபாஷாவோட கையை பிடிச்சிட்டு என்ன ரெக்வஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னா, நான் வந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், எங்களோட கேப்டன் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ண வை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. உங்ககிட்ட நான் உண்மையை சொல்றேன், அவரோட ஹார்ட் கண்டிஷன் வந்துட்டு ரொம்பவே மோசமா இருக்குது, அதனால அவரால் இதுக்கப்புறம் ஃபுட்பால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதை கேட்டு சுபாஷாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் அவரை வந்துட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணதான் செஞ்சாங்க. ஆனா அவர் தான் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் முடிவாரு விளையாடுகிறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு இப்ப விளையாடுறாரு அப்படின்னா, அதனாலதான் மிஸ்ஸி வந்துட்டு இத்தனை கேமா உள்ள இறங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேட்கிறேன். இது வந்துட்டு எனக்கும் எங்க கோச்சுக்கு மட்டும் தான் தெரியும், அவர் லைஃப்ல விளையாட போற லாஸ்ட் டோர்னமெண்டே வந்துட்டு இதுதான், அதனால நாளைக்கு நடக்க போற கேம்ல வந்துட்டு அவரை வின் பண்ண வச்சிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. இல்ல நான் வந்துட்டு கண்டிப்பா அதை பண்ண மாட்டேன், இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணணும் அப்படின்றது என்னோட ட்ரீமுமே தான், நான் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணாதான் ரொபீரிட்டோ கூட சேர்ந்து பிரேசிலுக்கு போகவே முடியும் அப்படின்ட்டு சுபாஷா சொல்றேன். அது மட்டும் இல்லாம மிசுகியும் வந்துட்டு அவனுக்கு அகைன்ஸ்டா நான் விளையாடுறப்ப என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான், அவனுக்கும் அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும், அதனால நான் வந்து கண்டிப்பா விட்டு கொடுக்கலாம் மாட்டேன் அப்படின்ட்டு சுபாஷா சொல்றான். கேம்குள்ள முசாசி டீம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மிசுகி இல்லாம ஆப்போனன்ட் வந்துட்டு ஒரு கோல் லீடிங் போயிடுறாங்க. உடனே மிசுகி கோச் கிட்ட கேட்டு நான் உள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்றான். அவங்க கோச் வந்து தடுக்க தான் ட்ரை பண்றாரு. இல்ல நாங்க வந்துட்டு இந்த கேம்ல தோத்துட்டோம் அப்படின்னா அது நான் கட்சி கூட விளையாட முடியாது, அதனால நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள இறங்கிடுறான். இப்ப கேம்குள்ள மிசுகி தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். மிசுகியா இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன, அவனுமே நம்ம ஏஜ்காரங்க என்ன, நம்மளே அவனை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் வராங்க. ஆனா மிசுகி வந்துட்டு கண்ணிமிக்கிற நேரத்துல அவங்க வந்துட்டு ஈஸியாவே கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அப்படியே அவன் எல்லா டிஃபெண்டர்ஸையும் தாண்டி வந்து ரொம்பவே ஈஸியாவே பால ஸ்கோர் பண்ணவும் செய்யறான். அடுத்து பால மிசுகி ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்து அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்றான். அவன் டீம் பிளேயர்ஸ் ஒருத்தருக்கு சூப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கேமே ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் கரெக்டா பாஸ் பண்ணி இப்ப திரும்ப மிசுகி கிட்டே கொடுக்குறாங்க. மிசுகி வந்துட்டு அடுத்த பாலையுமே ஸ்கோர் பண்றான். அவனுக்கு ஹார்ட்ல ஒரு டிசீஸ் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு சூப்பரா விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்துட்டு வாயடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் மிசுகிய. இப்ப ரெஃபரியுமே விசில் பண்ணிடுறாரு. முசாசி டீம் 6 ஆப்போனன்ட் 2ன்னு சொல்லிட்டு மிசுகி வந்ததுக்கு அப்புறம் முசாசி ஸ்கூல் வந்துட்டு செம்மையா ஸ்கோர் பண்ணி இப்ப லீடிங் பக்காவா வச்சு வின் பண்ணவும் செஞ்சிடறாங்க ஈஸியா. சுபாஷா அவன் கூட நான் ஃபைனலி விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி அவனை பார்த்து நினைக்கிறான். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது மிசுகி அவங்க மேனேஜர் கிட்ட கேட்கறான், நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுபாஷாவை பாக்குறதுக்காக எதுவும் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். என்னோட ஹார்ட் டிசீஸை பத்தி அவங்ககிட்ட எதுவும் நீங்க பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். இல்ல நான் ஒன்னும் அதை பத்தி எல்லாம் பேசல, நான் சும்மா தான் அவன் வந்துட்டு என்ன பண்றான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம சுபாஷ் வந்துட்டு இந்த ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டா பிரேசிலுக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்ட்டு அவன் சொல்றா. சுபாஷாவ மாதிரி அவனோட ட்ரீமே வந்துட்டு ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லா தான் இருக்குது. அவன் சின்ன வயசுல இருந்தே பாலோட தான் எப்பயும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இன்னுமே சுபாஷா கூட விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்குது. நான் வந்துட்டு இன்னுமே ரொம்ப ஃபயர்டா இருக்கேன். இப்ப ஒருவேளை நான் விளையாட போற லாஸ்ட் மேட்சா கூட இது இருக்கலாம், அதனால நான் வந்துட்டு என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நான் மட்டும் ஃபுல் டைம் விளையாடல அப்படின்னா நம்ம டீமால எல்லாம் சுபாஷா அகைன்ஸ்டா நிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, அதனாலயே நான் கண்டிப்பா லேண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். அடுத்து மைவா எஃப்சியோட கோச்சுமே வந்து நாளைக்கு முசாசி வெர்சஸ் நான்கட்சுவா, இதுல எது ஜெயிச்சு வந்தாலும் நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் தானே. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுரானோ எஃப்சி எப்படி டீல் பண்றதுன்றத பத்தி ஏதாவது பிளான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்நேரம் அவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் அவர் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. நம்மளோட ஒரு பீஸ் மிஸ் ஆன பீஸ் வந்துட்டு இப்ப திரும்ப வந்துருது, இப்ப வந்துட்டு கண்டிப்பா மைவா எஃப்சி தான் வின் பண்ண போகுது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அவர் அப்படி சொல்லும்போது வேற ஒரு பிளேயர் வந்து நடந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. அந்த பிளேயர் யாரு, அவன் மைவா எஃப்சில வந்து இன்னும் என்னென்னலாம் சம்பவம் பண்ண போறான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.